அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், வெற்றி உங்களது. இங்கே பாருங்கள், இது சக்தி வைந்த பிள்ளையார். இவங்க மார்கழி மாதம் ஃபுல்லாக நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். என்னென்னா, நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், அப்புறம் படிப்பு, பகுத்தறிவு, அன்பு ஆற்றலை கொடுங்க, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டினேன். அது நல்லா நிறைவேறி இருக்குது எனக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க. என்னோடய வேண்டுதல் அது நிறைவேறி இருக்குது, நல்லபடியாக இருக்குது. அதனால் தீபம் போட்டு சாமி கும்பலான்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த பிள்ளையாரப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. என்னோடய வேண்டுதலோட குடும்ப ஒற்றுமை ஒன்று கேட்டிருந்தேன். குடும்ப ஒற்றுமையும் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. குடும்பம் ஒன்றா சேர்ந்துட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு முடிஞ்சால் மேலச்சிவல் இது பிள்ளையாரப்பா பாருங்கள், பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் இருக்குது. தெப்பக்குளத்து பிள்ளையார் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார். நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அது நல்லபடியாக நிறைவேறும். நிறைய பண்ணணும்னு ஆசை எனக்கு. இன்றைக்கி வேலைக்கு கிளம்பிட்டேன். அவருக்கு நன்றி சொல்லுற விதமாக நான் வந்திருக்கேன். ஆமாம், நல்ல சக்தி வாய்ந்த பிள்ளையார் இவங்ககிட்ட என்ன நம்ம வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும். ஆமாம், நல்லபடியாக நான் வேண்டுதல் வச்சேன். மார்கழி மாதம் ஃபுல்லாக வேண்டினேன். என்னோடய வேண்டுதல் நிறைவேறிச்சு. இந்த பிள்ளையாரப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. கோடான கோடி நன்றி பிள்ளையாரப்பா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆமாம், என்னோடய வேண்டுதல் நிறைவேறிட்டு. அதான் ஒரு சின்ன அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக ஒரு தீபத்தை போட்டு சாமி கும்பிட்டு போகிறேன். அவங்களுக்கு நிறைய மாலைலாம் வாங்கி போட்டு சாமி கும்பிட்டுருக்கேன். இப்போ டைம் கிடைக்கல, லீவ் டைமில் வரணும். ஆனால் சக்தி வாய்ந்த பிள்ளையார். இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா, இந்த பிள்ளையாரோட நேம்லாம் என்னென்னு தெரியல எனக்கு. ஆனால் பிள்ளையாரப்பா, நாங்கள் தெப்பக்குளத்து பிள்ளையார்னு சொல்லி சொல்லுவோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு என்னோடய வேண்டுதல் நிறைவேறிச்சு. என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றி அந்த பிள்ளையாரப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. கோடான கோடி நன்றி. எல்லோரும் இது மாதிரி வேண்டுங்க, நல்லபடியாக நிறைவேறும். ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள உற்றார் உறவினர் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷம். என்னோடய சந்தோஷமான நாளை இந்த பிள்ளையாரப்பாட்ட சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்துக்கிடுங்க எங்கள் பிள்ளையாரப்பாவை. ஆமாம், சக்தி வாய்ந்த பிள்ளையாரப்பா, வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், வெற்றி உங்களது. இந்த பிள்ளையாருக்கு பேர் வச்சேன்னா வேண்டுதல் நிறைவேற்றும் விநாயகர். நான் வச்ச பேர் அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றும் விநாயகர். வாழ்க வளமுடன்.